9 நவக்கிரக தலங்களில் இது சுக்கிர பரிகார தலமாகும். இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சனூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. நவக்கிரக தலங்களில் சுக்கிரன் பரிகார தலமாக விளங்குவது இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோயில். சோழ நாட்டில் அமைந்துள்ள தேவார தலங்களில் 36வது தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலாகும். இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டது. அதன் பிறகு விஜயநகர பேரரசின் மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. இது சுக்கிர பரிகார தலமாக இருந்தாலும் இங்கு சுக்கிரனுக்கு என்று தனி சன்னதி ஏதும் கிடையாது. சிவனே சுக்கிரனின் வடிவமாக காட்சியளிக்கிறார். இந்த கோயில் திருமணம் ஆகாதவர்கள் வந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும். நவக்கிரகங்களில் யோகக்காரன் என அழைக்கப்படுபவர் சுக்கிரன். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரபலம் சரியாக இருந்தால்தான் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். சிவனே சுக்கிரன் வடிவமாக காட்சியளிக்கிறார். சுக்கிரன் வெள்ளை நிறம் கொண்டவர். வெண் தாமரையுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பார். இவருடைய வாகனம் முதலை. சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் அர்ச்சனை செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். கொடிமரத்தின் அருகே ஆஞ்சநேயர் உள்ளார். அக்னீஸ்வரர் சன்னதிக்கு முன் விநாயகர், முருகன் காட்சி தருகிறார். இந்த கோயில் பிரம்மனுக்கு சிவபெருமான் திருமண காட்சி கொடுத்த தலம். 63 நாயன்மார்களில் ஒருவரான மானக்கஞ்சாட்ட அவதரித்து வழிபட்ட திருத்தலம். பழைய காலத்தில் கஞ்சனூரில் வாசுதேவர் என்னும் வைணவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுதர்சனன் என்னும் குழந்தை பிறந்தது. வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தை சிவன் மீது நிறைய பக்தி கொண்டது. வீட்டில் தாய் இட்ட நாமத்தை அழித்துவிட்டு விபூதி ருத்ராட்சம் அணிவதையே சுதர்சனர் விரும்பினார். அவரது தந்தை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் விபூதியும் ருத்ராட்சமும் பிடித்து போனது. அந்த ஊரில் உள்ள வைணவர்கள் ஒன்று கூடி, இதனை நாங்கள் ஏற்க மாட்டோம். இவ்வூரில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் அக்னி வளர்த்து அதற்கு மேல் பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலியில் அமர்ந்தபடி சிவனே பரம்பொருள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். முக்காலி சுதர்சனருக்கு குளிர்ந்தது. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் சுதர்சனரிடம் தங்களை மன்னிக்க வேண்டினர். தட்சிணாமூர்த்தி சுதர்சனருக்கு ஹரதத்தர் என்று பெயரிட்டு சிவநாமம் தீட்சை வழங்கினார். இந்த காட்சி கல்வெட்டில் இக்கோயில் நடராசர் சன்னதியில் உள்ளது. பராசர முனிவருக்கு முக்தி தாண்டவம் ஆடிய காட்சி. இம்மண்டபம் முக்தி மண்டபம் என்று பெயர் உண்டு. இங்கு நடராஜர் சிவகாமியுடன் சிலை வடிவில் இருப்பது தனி சிறப்பு. இந்த ஊரில் ஒரு பக்தர் சுரக்காய் விற்று பிழைத்து வந்தார். ஒருமுறை சுரக்காய் மிச்சம் இருந்தது. அதை விதைக்கு ஆகும் என்று அப்படியே வைத்து விட்டார். அந்த நிலையில் இறைவன் அவரிடம் விருந்தினராக வந்து உணவிட கேட்டார். அந்த பக்தர் செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்தார். அப்போது இறைவன் சுரைக்காயை ஒரு பாதி விதைக்கும் ஒரு பாதி கரிக்கும் என சொல்லி அவருக்கு அருள் புரிந்தார். பிரம்மா, சந்திரன், கம்சன், சுரைக்காய் முனிவர் ஆகியோர் வழிபட்ட தலம். அக்னிக்கு உண்டான சோகை நோய் தீர்த்த தலம். பராசரருக்கு சித்தப்பிரமை நீங்கியதும் சந்திரன் சாபம் நீங்கியதும் இத்தலத்தில்தான். கற்பகாம்பாள் சன்னதி. இங்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அம்பாளுக்கு தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என நம்பிக்கை. மூலவருக்கு மேல் இருக்கும் விமானம். உட்பிரகாரத்தை வலம் வருதல். ஹரதத்தருக்கு
தட்சிணாமூர்த்தி தீட்சை கொடுக்கும் காட்சி இது. சோகை நோய், உடலில் உள்ள பிரச்சனை, சித்தப்பிரமை நீங்கவும் செல்வம் செழிக்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இந்த கோயிலுடைய தலமரம் புரசு. இந்த தலமரத்தை 16 முறை சுற்றி வந்தால் கடன் பிரச்சனை நீங்கும். ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த துர்க்கையை வழிபட்டால் தோஷம் நீங்கும். இது வெளி பிரகாரம். இந்த நந்தி புல்லை தின்ற பெருமை உடைய தலம்.